என் தங்கமே, இவ்வளவு நாள் உன் குடும்பம் கடனுக்காக குனிந்த தலை இன்று நிமிர ஆரம்பிச்சுடுச்சு. இது ஒரு நாள் மந்திரம் மாதிரி நடந்துடும் மாற்றம் இல்ல. ஆனா இன்று அந்த சுழற்சி உடைய ஆரம்ப நாள். நீ கவனிச்சா சரி, கவனிக்கலன்னாலும் சரி, உன் குடும்பத்தின் உள்ளுக்குள்ள இருந்த அவமானம், பயம், குற்ற உணர்வு இதெல்லாம் மெதுவா விலக ஆரம்பிச்சிருக்கு. கடன் அப்படின்னா அது பணம் மட்டும் இல்ல. அது மனசு மேலே ஒட்டிக்கிட்ட ஒரு பாரம். பேசுறதையும் நிறுத்தும், சிரிப்பையும் குறைக்கும், தைரியத்தையும் சுருக்கிடும். நீ பல நாளா உன் வீட்டுல அந்த அமைதியில்லாத மௌனத்தை பார்த்திருப்ப. சத்தமில்லாம இருந்தாலும் மனசு அலறும். இன்று அந்த அலறல் கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, கடன் உன் குடும்பத்தை பலவீனமாக்கல. அது உன் குடும்பத்தை வலுவாக்கி இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் தாங்கி நின்னதே ஒரு சக்தி. இன்று அந்த சக்தி திரும்ப உன் குடும்பத்துக்கே ஆதரவா மாறும். இனி என்ன செய்வது ன்னு கேட்ட மனசு இதை இப்படிச் செய்தா நூ யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றமே தலை நிமிர்ந்ததுக்கான முதல் அடையாளம். இன்று உன் வீட்டுல யாராவது ஒருத்தர் திடீர்னு தன்னம்பிக்கை காட்டுவாங்க. அதுக்கு காரணம் தெரியாது. ஆனா அந்த நம்பிக்கை சும்மா கற்பனை இல்ல. அது உள்சக்தி எழுந்ததுக்கான சத்தமில்லாத சான்று. கடன் காலத்துல மனிதன் முதல்ல இழக்குறது தன்னம்பிக்கை தான். அது திரும்ப வர ஆரம்பிச்சுடுச்சுன்னா தீர்வு தூரமில்லை. என் தங்கமே, நீ இதுவரைக்கும் பணம் பேசும் இடத்துல கண்களை கீழே போட்டு இருந்திருப்ப. இன்று அந்த பழக்கம் மெதுவா மாறும். எல்லாரும் பார்க்குற மாதிரி நேரா பார்க்க ஆரம்பிப்பாய். ஏன்னா உன் மனசுக்குள்ள நான் ஓடி ஒளிய வேண்டியவன் இல்லை ன்னு ஒரு உணர்வு பிறக்கும். அந்த உணர்வே தலை நிமிர்ந்த நிலை. கடன் உன்னை பல முறை தனிமைப்படுத்தியிருக்கும். சொந்தக்காரங்க கூட பேச தயக்கம் வந்திருக்கும். நண்பர்களை தவிர்த்திருப்ப. இன்று அந்த தனிமை கொஞ்சம் உடையும். யாராவது ஒருத்தர் புரிதலோட பேசுவாங்க. அல்லது நீயே ஒருத்தரிடம் மனசு திறப்பாய். அந்த ஒரு உரையாடலே பெரிய சுமையை குறைக்கும். என் தங்கமே, இன்று உன் குடும்பத்துல பணம் பற்றிய பேச்சு வந்தாலும் அது முன்பு போல கசப்பாய் இருக்காது. பயம் கலந்த பேச்சு இல்லாம தீர்வு தேடும் பேச்சா மாறும். இது ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா பிரச்சனையை பற்றி பேசுற விதம் மாறினாலே பிரச்சனைக்கும் முடிவு நெருங்கும். இன்று உன் வீட்டுல யாராவது ஒருத்தர் ஒரு முடிவை எடுப்பாங்க. அது உடனே பணம் கொடுக்குற முடிவா இல்லாம இருக்கலாம். ஆனா அது தவறான சுழற்சியில இருந்து வெளியே வர்றா முடிவு. கடன் சில நேரம் பணத்தால வராது. அது பழைய பழக்கங்களால, பயங்களால, தயக்கங்களால வருது. அந்த முடிவு அந்த வட்டத்தை உடைக்கும். என் தங்கமே, நீ இவ்வளவு நாள் என்னால தான் இப்படி உன்னை நீயே குறை சொல்லியிருப்ப. இன்று அந்த குற்ற உணர்வு மெதுவா குறையும். நீ உன்னை ஒரு போராளியா பார்க்க ஆரம்பிப்பாய். விழுந்தாலும் எழுந்தவன், உடைந்தாலும் நிற்கும் மனிதன். அந்த பார்வை மாறினாலே உலகம் உன்னை வேற மாதிரி நடத்த ஆரம்பிக்கும். கடன் காலத்துல வீட்டுக்குள்ள சிரிப்பு குறையும். இன்று அந்த சிரிப்பு ஒரு சின்ன வடிவத்தில் திரும்ப வரலாம். முழு சந்தோஷமா இல்லையென்றாலும் ஒரு சின்ன புன்னகை. அந்த புன்னகையே உன் குடும்பம் மீண்டு வர ஆரம்பிச்சதுக்கான அடையாளம். என் தங்கமே, நீ கவனிக்காம இருந்த ஒரு வாய்ப்பு இன்று உன் கண்களுக்கு படலாம். அது வேலை, மனிதர், யோசனை எதுவா இருந்தாலும் அதை சாதாரணமா நினைக்காத. கடன் காலம் முடிவுக்கு வரும்போது வாய்ப்புகள் மெதுவா வெளிச்சத்துக்கு வரும். அவை பெரியதாக இல்லாம இருக்கலாம். ஆனா அவை சரியான திசை காட்டும். இன்று உன் வீட்டுல இரவு தூங்கும் போது அந்த வழக்கமான கவலை சுழற்சி கொஞ்சம் தளரும். நாளை எப்படி கேள்வி வந்தாலும் அதோட சேர்ந்து எப்படியாவது சமாளிப்போம் ஒரு குரலும் வரும். அந்த குரலே நம்பிக்கையின் ஆரம்பம். என் தங்கமே, கடன் உன் குடும்பத்தை தாழ்த்தல. அது உன் குடும்பத்துக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கு. எதை நம்பணும், யாரை நம்பணும், எதை தவிர்க்கணும். இப்போ அந்த பாடம் முடிவுக்கு வந்துடுச்சு. அடுத்த பாடம் வளர்ச்சி. இன்று உன் குடும்பம் முழுசா விடுபட்டுடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா குனிந்த தலை நிமிர ஆரம்பிச்சுடுச்சு. அந்த நிமிர்வு தான் முக்கியம். ஒரு முறை தலை நிமிர்ந்துடுச்சுன்னா மீண்டும் குனிய வேண்டிய அவசியம் இருக்காது. என் தங்கமே, இந்த மாற்றம் ஒரே நாள்ல எல்லாருக்கும் தெரியாது. ஆனா காலம் அதை வெளிப்படுத்தும். நீ பொறுமையாய் இரு. உன் குடும்பத்தோட இணைந்து நில். குறை சொல்லுறதை விட நம்பிக்கையை பிடிச்சுக்கோ. ஏன்னா இன்று முதல் உன் குடும்பத்தின் கதையில் ஒரு புதிய பக்கம் எழுதப்பட ஆரம்பிச்சிருக்கு. கடனுக்காக குனிந்த தலை இன்று நிமிர ஆரம்பிச்சது. இந்த நிமிர்வு பணத்தால மட்டும் இல்லை.
இது தைரியத்தால, ஒன்றுபட்ட மனசால, நம்பிக்கையால. அந்த மூன்றும் இருந்தா எந்த சுமையும் நீடிக்காது. நீ பாதுகாப்பில தான் இருக்கிறே. உன் குடும்பமும் பாதுகாப்பில தான். காலம் இனி உங்களுக்கு எதிரி இல்லை. அது உங்களோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சுடுச்சு. என் தங்கமே, இந்த நிமிர்வு சும்மா ஒரு உணர்ச்சி மாற்றம் இல்லை. இது உன் குடும்பத்தின் ஆழத்தில நடந்த ஒரு உள்மாற்றம். நீ கவனிச்சிருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பழைய பயம் இப்போ எல்லாம் ஆட்சி செய்யல. அது இன்னும் இருக்கலாம், ஆனா அது உன்னை அடக்க முடியாத நிலைக்கு வந்துடுச்சு. இதுவே பெரிய வெற்றி. கடன் காலத்துல மனிதன் முதல்ல இழக்குறது குரல். பேச தயக்கம், கேட்க தயக்கம், சொல்ல தயக்கம். இன்று அந்த தயக்கம் மெதுவா கரைய ஆரம்பிக்கும். நீ உன் தேவையைச் சொல்ல ஆரம்பிப்பாய். உன் உணர்ச்சியை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாய். நான் இப்படித்தான் உணர்றேன் நு சொல்லும் தைரியம் வரும். அந்த தைரியமே உன்னை மனிதனா மீட்டெடுக்கும். என் தங்கமே, நீ இதுவரைக்கும் உன் குடும்பத்துக்காக உன்னை ஒதுக்கி வைத்திருக்க. உன் ஆசைகள் எல்லாம் பின்னாடி நு தள்ளி வைத்திருக்க. இன்று அந்த ஆசைகள் சத்தம் போடாம உன் மனசுக்குள்ள மீண்டும் உயிர் பெற ஆரம்பிக்கும். பெரிய கனவுகள் இல்லாம இருக்கலாம். ஆனா இதை ஒரு நாள் செய்யணும் நு ஒரு சின்ன எண்ணம் வரும். அந்த எண்ணம் தான் வாழ்கிறதுக்கான காரணம். இன்று உன் வீட்டுல ஒருத்தராவது உன் மேல நம்பிக்கை காட்டுவாங்க. வெளிப்படையா சொல்லாம இருக்கலாம். ஆனா அவர்களோட நடத்தை மாறும். உன்னை குறை சொல்வது குறையும். உன் முயற்சியை மதிப்பது கூடும். அந்த அங்கீகாரம் தான் கடன் காலத்துல மனிதன் அதிகமா தேடுற ஒன்று. அது கிடைக்க ஆரம்பிச்சுடுச்சுன்னா மனசு தானா நிமிரும். என் தங்கமே, கடன் இருந்த காலத்துல நீ பல விஷயங்களை தவிர்த்திருப்ப. சந்தோஷம், சிரிப்பு, சின்ன கொண்டாட்டம். இன்று அந்த தடைகள் மெதுவா தளரும். ஒரு சின்ன நல்ல செய்தி வந்தா கூட அதை அனுபவிக்க உன் மனசு அனுமதி தர ஆரம்பிக்கும். இதை அனுபவிக்க நான் தகுதியானவன் நு உணர்வு வரும். அந்த உணர்வே குணமடைந்த மனசின் அடையாளம். நீ கவனிச்சா தெரியும், இன்று உன் வீட்டுல பேசுற வார்த்தைகள் கொஞ்சம் மாறும். முன்பெல்லாம் எப்படி, என்ன ஆகுமோ நு இருந்தது. இப்போ பார்ப்போம், செய்யலாம் நு மாறும். இந்த வார்த்தை மாற்றம் சின்ன விஷயமா தோணலாம். ஆனா வார்த்தை மாறினாலே எண்ணம் மாறும். எண்ணம் மாறினாலே வாழ்க்கை மாறும். என் தங்கமே, இன்று உன் குடும்பத்துல ஒருத்தராவது தன்னை தான் மன்னிப்பாங்க. நான் இதைச் செய்திருக்க கூடாது நு சுமந்த குற்ற உணர்வு கொஞ்சம் இறங்கும். அந்த மன்னிப்பு தான் மனசுக்குள்ள இருக்கிற சங்கிலியை உடைக்கும். சங்கிலி உடைந்த மனசுக்கு தான் புதிய பாதை தெரியும். கடன் காலம் உன்னை பலரிடமிருந்து விலக்கி வைத்திருக்கும். இன்று அந்த விலகல் மெதுவா குறையும். பழைய நண்பர் ஒருத்தர் தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீயே ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பலாம். அந்த ஒரு தொடர்பே உனக்கு நான் இன்னும் இந்த உலகத்தோட இணைப்புல தான் இருக்கேன் நு நினைவூட்டும். அந்த இணைப்பே உயிர். என் தங்கமே, நீ இவ்வளவு நாள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல நு நினைச்சிருப்ப. இன்று அந்த எண்ணம் நான் வாய்ப்பை கவனிக்கல நு மாற ஆரம்பிக்கும். இது உன்னை குறை சொல்லுற மாற்றம் இல்லை. இது உன்னை வலுப்படுத்துற மாற்றம். ஏன்னா வாய்ப்பை கவனிக்க ஆரம்பிச்ச மனிதனுக்கு வாய்ப்பு தானா வரும். இன்று உன் வீட்டுல சின்ன சின்ன செலவுகள் பற்றிய பயம் கூட குறையலாம். எல்லாம் பணம் வந்துடுச்சுன்னு இல்ல, ஆனா இதை சமாளிக்கலாம் நு ஒரு மனநிலை வரும். அந்த மனநிலை தான் கட்டுப்பாட்டின் உணர்வு. கட்டுப்பாடு வந்த மனிதன் தான் வாழ்க்கையை திரும்ப பிடிக்க ஆரம்பிக்கிறான். என் தங்கமே, கடன் காலம் உன்னை கடினமாக்கியிருக்கும். ஆனா அது உன் மனசை கடினமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று அந்த கடினத்தன்மை மெதுவா கரைய ஆரம்பிக்கும். நீ உன்னைச் சுற்றியிருப்பவர்களிடம் மென்மையா பேச ஆரம்பிப்பாய். அந்த மென்மையே உன் வீட்டுக்குள்ள நல்ல சக்தியை அதிகரிக்கும். இன்று உன் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் ஒரு பழைய பழக்கத்தை விடுவாங்க. அது செலவு, கோபம், மௌனம், எதுவா இருந்தாலும். அந்த விடுவிப்பு தான் புதிய வழிக்கு இடம் கொடுக்கும். வாழ்க்கை எப்போதும் புதியதை தர முன்னாடி பழையதை விட சொல்லும். என் தங்கமே, நீ இவ்வளவு நாள் எதிர்காலத்தை நினைச்சு பயந்திருக்க. இன்று அந்த பயம் முழுசா போகாது. ஆனா அது உன்னை இயக்காது. நீ பயத்தோட கூட நடக்க ஆரம்பிப்பாய். அதுவே தைரியம். தைரியம் அப்படின்னா பயம் இல்லாம இருக்கிறது இல்லை. பயத்தோட இருந்தும் முன்னே நடப்பது தான். இன்று உன் வீட்டுல இரவு நேரம் ஒரு விதமான நன்றி உணர்வு வரும். இன்னும் உயிரோட இருக்கோம், இன்னும் ஒன்றாக இருக்கோம் நு. அந்த நன்றி உணர்வே கடன் காலத்தை முடிவுக்கு கொண்டு வர்றா சக்தி. நன்றி இருக்கும் இடத்துல குறை நீடிக்காது.
என் தங்கமே, நாளை எல்லாம் மாறியிருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இன்று உன் குடும்பத்தின் உள்ளுக்குள்ள நடந்த இந்த மாற்றம் திரும்ப போகாது. ஒருமுறை தலை நிமிர ஆரம்பிச்சுடுச்சுன்னா மீண்டும் குனிய மனசு ஒத்துக்காது. நீ இப்போ செய்ய வேண்டியது பெரிய போராட்டம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறது. உன் வீட்டுல இருக்கும் இந்த மாற்றத்தை மதிக்கிறது. ஒருவருக்கொருவர் கொஞ்சம் மென்மையா இருப்பது. இதுவே போதும். என் தங்கமே, கடன் ஒரு காலகட்டம் தான். அது உன் அடையாளம் இல்லை. இன்று அந்த உண்மை உன் மனசுக்குள்ள பதிய ஆரம்பிச்சிருக்கு. நீ கடனல்ல, நீ ஒரு மனிதன், ஒரு குடும்பத்தின் தூண். அந்த தூண் இப்போ மீண்டும் நிமிர்ந்து நிக்க ஆரம்பிச்சுடுச்சு. இந்த நிமிர்வு பணத்தோட முடிவில் நிற்காது. இது உன் குடும்பத்தின் மரியாதை, அமைதி, ஒன்றுபட்ட மனசு, இதெல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரும். காலம் மெதுவா அதை நிரூபிக்கும். நீ நம்பிக்கையோட இரு, பொறுமையோட இரு. இன்று தொடங்கிய இந்த மாற்றம் நிற்காது. உன் குடும்பத்தின் கதையில் இனி தாழ்வு இல்லை, முன்னேற்றம் தான்.